இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, இந்த யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 1-8 திராட்சை கொடி உவமை. அடிக்கடி முறையுரைகள் கேட்டிருக்கிற ஒரு உவமை. இதை புரிந்து கொள்வதற்கு முன்பாக முதலில் யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இயேசு 3 ஆண்டுகள் சீடர்களை அழைத்து அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை பணிக்கு அனுப்பி மீண்டுமாய் தன்னோடு இணைத்து வைத்து தான் பிரிகின்ற காலம் வருகிற பொழுது இந்த திராட்சை பழ கொடியினுடைய உவமையை அவர் சொல்லுகிறார். அதற்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார்? பாஸ்கா பெருவிழாவை பற்றி பேசுகிறார். அந்த பாஸ்கா பெருவிழாவிலே இயேசு சுடைய பாதங்களை கழுவுகிறார். காட்டி கொடுப்பவனை பற்றி பேசுகிறார். தூய பேதுரு மறுதலிப்பார் என்பதை சுட்டி காட்டுகிறார். அன்பின் கட்டளையை கொடுக்கிறார். அதிகாரம் 14 சீடர்கள் தன்னை விட்டு பிரிந்து போகக்கூடாது, நம்பிக்கையான ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களை எச்சரிப்பதாகவும் செய்கிறார். அவர்களை ஒன்றித்து இருக்க வேண்டும், என்ன நேர்ந்தாலும் என்னோடு இருங்கள், இணைந்திருங்கள் என்பதை இந்த அதிகாரங்களிலே தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒரு தாய் தன் குழந்தையை அரவணைத்தவளாக ஒரு மலையிலிருந்து கீழே இறங்குகிறாள். அந்த குழந்தை ஒரு குரங்கு தன்னுடைய குட்டியை எப்படி கட்டிப்பிடித்து இறுகி வந்து கொண்டு இருக்கிறதோ அப்படி வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஓரிடத்திலே குழந்தை தன் தாயை விட்டு அந்த இடத்தை பார்த்தவுடனே கையை விட்டு விடுகிறது, கீழே விழுந்து விடுகிறது. விழுந்தால் குழந்தைக்கு காயம் ஏற்படுகிறது. தாயை விட்டு பிளக்கிற பொழுது, உதறி தள்ளுகிற பொழுது அங்கே காயம் ஏற்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன் நடந்த நிகழ்வு. வட இந்தியாவில் ஒரு டேம், அணைக்கட்டு, அதற்குள்ளே சுற்றுலா சென்ற ஒரு படகு. அந்த படகுல நிறைய பேர் இருந்தார்கள். சுற்றுலாவிலே அந்த தண்ணீருக்குள் அழகாக அவர்கள் ரசித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று அந்த படகிலே ஓட்டை விழுகிறது. ஓட்டை விழுந்தவுடன் அவர்கள் நீரை மிதக்கக்கூடிய ஜாக்கெட் கொடுக்கப்படுகிறது. அதிலே பலரும் மிதக்கிறார்கள், பலரும் தப்பிக்கிறார்கள். அங்கே ஒரு நிகழ்வு இந்த உலகத்தையே உலுக்கியது. ஒரு தாயானவள் தன் குழந்தையை கட்டி அரவணைத்தவளாக இறந்திருக்கிறாள். தன் குழந்தையை விட்டுவிட்டால், குழந்தை இந்த நீரில் இறந்தால் எங்கு கிடப்பாள் என்று நினைத்தாளா? எப்படியாவது என் குழந்தையை நான் காப்பாற்றி விடுவேன் என்பதால் அந்த குழந்தையும் தன்மேல் சுமந்து மார்பிலே சுமந்தவாறு அங்கே 2 இறந்து போகிறார்கள். கிறிஸ்துவோடு இருந்தால் நீங்கள் இறந்தாலும் விண்ணகத்திலே நிலைத்திருப்பீர்கள். அதற்கு இந்த உதாரணம். கடவுளுடைய அன்பு தாயின் அன்பை போன்றது. இந்த அன்பிலை நிலைத்திருக்கிற பொழுது அங்கே ஒவ்வொருவரும் பல நிலைகளிலே நாம் இருக்கிறோம். இந்த திராட்சை செடியினுடைய உவமையை நாம் பார்க்கிற பொழுது தந்தை தான் தோட்டக்காரர், கடவுள் தான் தோட்டக்காரர். அவர் யாரை வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் நடுவார். அதை நட்டுவிட்டு அதை 2 நிகழ்வுகளை பார்க்கலாம். ஒன்று, அதை களை எடுப்பது போல திராட்சை கொடி. நீங்கள் தேனி மாவட்டம் போனீங்கன்னா குமுளிக்கு போகிற வழியிலும் சரி, அந்த பகுதிகளிலும் சரி திராட்சை தோட்டங்கள் இருக்கும். அந்த பழ நிறைவுற்ற பிறகு அந்த கனிகளை பறித்து எடுத்த பிறகு அங்கே கிளைகளை கழித்து விடுவார்கள். கொடி மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் மீண்டும் பலன் கொடுப்பதற்காக. சில நேரங்களிலே சிலவை காய்ந்து போயிருக்கும், அவர்களை வெட்டி எரித்து விடுவார்கள். நீங்கள் இத்தாலிக்கு போனீங்கன்னா இத்தாலியிலே உயர்ந்த ரகமான திராட்சை ரசம் ஃப்ளாரன்ஸ் மாகாணத்தில் தான் கிடைக்கிறது. அங்கே இத்தாலியிலே அது கொடியாக இருக்காது, செடி போல இருக்கும். சின்ன சின்ன செடியாக தான் இருக்கும். அதை ஒவ்வொரு தடவையும் வெட்டி விடுவார்கள். அந்த செடியை வெட்டி விடுவார்கள். கவாத்தும்பாங்க, அதை வெட்டி விடுவாங்க.
அப்பொழுது அதிகமான திராட்சை பழங்கள் அதில் காய்க்கும். உலகிலே சுவையான திராட்சை பழம் அங்குதான் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது C.N. லெவிஸ் சொல்லுகிறார், நம்மை அவர் தனித்து விடப்பட்டால் நாம் தூய்மையற்றவராக இருப்போம். நம்மை கிறிஸ்துவோடும் இறைவனோடும் நாம் இல்லாமல் தனிமையாக இருந்தால் நாம் தூய்மையற்றவராக மாறிவிடுவோம். நம்மை காயப்படுத்தினாலும் நம்மை தரித்து விரும்பினாலும் அவர் இவற்றை செய்வது நம்மை குணப்படுத்தவே என்று C.S. லெவிஸ் என்பவர் நமக்கு சொல்லுகிறார். இரண்டாவது, அந்த கிறிஸ்துவோடு அந்த திராட்சை செடியோடு கொடிகளும் கிளைகளும் இணைந்திருப்பது போல நாம் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. அது நம்முடைய வாழ்வினுடைய நிறைவு அல்ல, பலன் தர வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்து என்னோடு இணைந்திருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது இயந்திரமயம் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வருவதோ அல்லது கடவுளுக்கு வழியிலே ஜெபிப்பதோ அவரோடு இணைந்து வாசகங்கள் வாசிப்பதோ நற்செய்தி வாசித்து பார்ப்பதோ அது ஒரு இயந்திரம் அல்ல. இன்னைக்கு காலை எந்திரிச்சோம்னா கோயிலுக்கு போகணும், சாயங்காலம் போனால் ஜெபமாலைக்கு போகணும், அப்படிலாம் இல்லை. அவையெல்லாம் கிறிஸ்துவின் உறவிலே இணைத்து வைக்கக்கூடியது. ஒவ்வொரு நாளும் நீர் ஆலயத்திற்கு வருகிற பொழுது நீ கிறிஸ்துவோடு இருக்கிறாய் என்பதை நீர் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தையில் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் தருவேன் என்று சொல்கிறார். அதுதான் வாழ்க்கை. நாம் அவரோடு இணைந்து அவருடைய வார்த்தையை நம்பிதான் இங்கு வந்திருக்கிறோம். அந்த வார்த்தை நமக்கு நம்பிக்கை தருகிறது, குணமளிப்பதை தருகிறது. இல்லை என்றால் நாமெல்லாம் எரிக்கப்படுவோம். இயேசுவோடு இருந்த 12 சீடர்களில் ஒருவர் இயேசுவை காட்டிக் கொடுத்தார். அவர் தனித்து விடப்பட்டார். 11 பேர் இருந்தார்கள். அவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு அந்த உறுதியூட்டி அவர்களை நம்பிக்கைப்படுத்தி அவர்களை நற்செய்தி பணிக்காக அனுப்புகிறாரே, அவர்கள் 11 பேருமே கிறிஸ்துவோடு திராட்சை செடியும் கொடியுமாக அங்கே இணைந்து இருந்தவர்கள். அது மட்டுமல்ல, இதை எப்பொழுது அறுவடை செய்ய முடியும் என்றால், நீங்கள் இயேசுவோடும் தந்தையும் இருந்தால் உங்கள் ஜெபங்கள் உங்களை மாற்றும். நீங்கள் கேட்பதெல்லாம் தருகிறார். எனவே இது நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி என்று இந்நற்செய்தி வாசகத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த மகிழ்ச்சி நம்மிலே நிறைவடைவதோடு தந்தையிலே நிறைவடையும் என்று இன்றைய வாசகம் சொல்லுகிறது. இறந்த கிளைகளை நாம் எரிக்கிறோம். இயேசுவை நம்புங்கள். கனிதறிய கூட வெட்டி எரிகிறார். கடவுளை நம்புங்கள். இயேசுவோடு இணைந்திருந்தால் நீங்கள் பலன் தருவீர்கள். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்தது போல இயேசு நமக்கு கனிகள் தந்தாலும் பெற்றுக்கொண்டாலும் அதிலே ஒரு சிறிய வேறுபாடு உண்டு. யூதர்களுக்கும் பிற இனத்தவரும் கிறிஸ்துவலாக மாறுகிற பொழுது அங்கே வேறுபாடு காட்டுகிறார்கள். விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது தூய பேதுருக்கு அழகான ஒரு காட்சி காட்டப்படுகிறது. திருத்தூதர் பணி 11ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு அழகான நிகழ்வு அங்கே பேதுருக்கு காட்டப்படுகிறது. ஒரு பெரிய பாய்மர படகுடைய அந்த பாய் அது வானத்திலிருந்து 4 முனையிலும் கட்டப்பட்டு கீழே இறக்கப்படுகிறது. அதிலே அழகாக சொல்லப்படுகிறது, தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பரப்பன, காட்டு விழா ஆகியவற்றை கண்டேன். பேது எழுந்திடு, இவற்றை கொண்டு சாப்பிடு என ஒரு குரல் ஒலிப்பதை கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லை என்றான். 2ஆம் முறையும் மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்த பின்பு யாவும் வானத்திற்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டன என்று வாசிக்கப்படுகிற பொழுது அங்கே யூதர்கள் வேற்றினத்தார் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோருமே ஒரே இனத்தவர். நான் கிறிஸ்தவன், நான் இப்படித்தான் இருப்பேன் என்பதை விட மற்றவரோடு கொண்டிருக்கிற அன்பின் உறவு, இறைவனோடு ஒன்றித்து கிறிஸ்துவோடு இணைந்து தூய ஆவியானுடைய அருளோடு வாழ்ந்து பிற இனத்தவர், பிற மதத்தவர், பிற மொழியினர் எல்லோரோடும் நீ இணைந்து வாழுகிற பொழுது உனக்கு பலன் தருகிற விண்ணக பரிசு
நிலைவாழ்வு உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆமென்.